வணக்கம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகில் ஆடுதுறை. ஆடுதுறையிலேருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதான் இந்த திருமங்கலகுடிங்கிற ஊர். சூரியனார் கோயிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும். இது அதிகமாக மக்களுக்கு தெரியறதில்ல. இது சில பேர் தான் இந்த கோயிலை பரிந்துரைக்கிறாங்க. நவகிரக கோயிலுக்கு வரவங்க சூரியனார் கோயிலேருந்து ஒரு 500 மீட்டர் தான், அடுத்த தெருவில் தான் இருக்குது. அதிகமாக இந்த கோயிலுக்கு இந்த பாருங்க ஆட்டோ இருக்குது பார்த்தீங்களா, ஆடுதுறையிலேருந்து உங்களுக்கு 1 கிலோமீட்டர் தான் ஆட்டோ வசதிகள்லாம் இருக்குது. இதில் இந்த கோயிலில் நீங்கள் வழிபட்டுட்டு போகலாம். இதுதான் முகப்பு தோற்றம். இதுதான் விநாயகர். கோபுரத்தை பாருங்க, என்ன போட்டிருக்குன்னு அப்படி பாருங்க. பிராணநாதேஸ்வரர், அம்மன் மங்களாம்பிகை, தாலிவரம் அப்படின்னு போட்டிருக்கு. அதனால திருமணத்திற்கு இது ஒரு முக்கியமான கோயில். நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அப்புறம் இது ஒரு ஆதீனத்துக்கு சொந்தமானது, திருவாடுதுறை ஆதீனத்துக்கு. இங்கெல்லாம் பல கோயில்கள் ஆதீனங்களுக்கு சொந்தமான கோவில்கள்லாம் இங்கே அதிகமாக இருக்கும். சவுத் இந்தியா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, கேரளான்னு எல்லாருமே இந்த நவகிரக கோயிலுக்கு வரீங்க. அது மட்டும் இல்லாமல் மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள்லேருந்து வராங்க. மேலும் நார்த் இந்தியாவிலேருந்தும் சில மாநிலங்கள்லேருந்து வராங்க. வரவங்க நவகிரக கோயிலுக்கு வரும்போது அங்கேருந்து ரொம்ப அருகில் உள்ள இந்த கோயிலுக்கு போக மறந்துடாதீங்க. ரொம்ப ஒரு முக்கியமான கோவில் இது. நிறைய பேர் பரிந்துரைக்க மாட்டாங்க. ஆனால் நல்லா தெரிஞ்சவங்க எந்தெந்த ஊர்லேருந்தோ எந்தெந்த ஸ்டேட்லேருந்தோ வராங்க. இங்கே தான் அந்த மங்களாம்பிகை தனி ஆலயம் இருக்குது. உள்ளே போயிட்டு வந்துடுவோம். எப்பயுமே எந்த ஒரு தனி சிறப்பு கோயில்களுக்கு நீங்கள் போனாலும் முதல்ல போய் உள்ள சிவனை வழிபட்டுட்டு வந்துடுங்க. எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, குரு கோயிலாக இருந்தாலும் சரி, சுக்கிரனாக இருந்தாலும் சரி, எந்த கோவிலாக இருந்தாலும் முதல்ல போய் உள்ளே சிவபெருமான் இருப்பார். அவரை போய் வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சிறப்பு கோயில்களுக்கு என்ன அங்கே உள்ள ஒரு நடைமுறையோ அதை பின்பற்றுங்க. அதுபோல் பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் ரொம்ப ஒரு எளிமையான பரிகாரம் தான் வச்சுருக்காங்க. ரொம்ப இங்கே பாருங்கள், இதுதான் சிவன். இப்போ நம்ம வெளியில் சிவன் கோயிலோட வெளிப்புறத்துக்கு வந்திருக்கோம். இங்கே நீங்கள் இதை சிவன் கோயிலை ஒரு தடவை சுற்றிக்குங்க. சுற்றிட்டு தான் அங்கே மங்களாம்பிகை கோயிலுக்கு போகணும். அங்கே ஒரு எளிய பரிகாரம் தான், அது என்னன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தினா ஒன்றும் கிடையாது, குருன்னு சொல்லுவாங்க. அப்படியே இந்த சிவபெருமான் கோவிலை ஒரு தடவை வலம் வந்துட்டு அதுக்கப்புறம் மங்களாம்பிகையில் போய் ரொம்ப ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் தான், ஒன்றும் கிடையாது. 5 தீபம் 5 முறை சுத்த வேணும், அவ்வளோதான். தீபம் அங்கேயே விற்கிறாங்க. ஒரு 30 ரூபா ரேஞ்சில் இருக்கும். அந்த 5 தீபத்தை வாங்கி ஏற்றிருங்க. இல்லாட்டி நீங்கள் தீபம் எடுத்துகிட்டு போகணுன்னாலும் போங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. 5 தீபம் ஏற்றணும், 5 முறை வலம் வரணும், அவ்வளோதான். சிம்பிளான பரிகாரம் தான். என்னத்துக்காக இந்த பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, திருமண வரம். திருமணம் அதிகமாக இப்போ தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. குறிப்பாக இளைஞர்களுக்கு, ஆண்களுக்கு திருமணம் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு இந்த இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இளைஞர்கள் நீங்கள் போகிறதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு பெற்றோர்களை அனுப்பலாம். பெற்றோர்களும் இந்த பரிகாரத்தை பண்ணலாம், இந்த கோயிலுக்கு போகலாம். உடனே திருமணம் நடக்கும்னு அனுபவத்தில் சொல்கிறாங்க. முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த சிவபெருமான் ஆலயத்தை ஒரு தடவை வழிபட்டுட்டு
அதுக்கப்புறம் அப்படியே வெளியில் போய் இந்த மங்களாம்பிகையால் வந்து அந்த பரிகாரம் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப பழமையான ஒரு கோயில் தான். ரொம்ப நல்லா இருக்குது. திருவாடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமான கோவில். மெயின்டெனன்ஸ்லாம் நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. கோவில்னாலே இந்த தஞ்சாவூர் மாவட்டம் தாங்க. இங்கே பாருங்கள், ஒரு கோயிலில் உள்ள கிணறு. இது வந்து ஓப்பனில் இருக்குது. பாதுகாப்பு குறைபாடுகள் உள்ளது இருக்குங்க. மேலே கிரில் போடணும். எல்லா கோயில்லையுமே கிரில் போட்டிருப்பாங்க. ஏன் இவங்க போடலன்னு தெரில. ஏதாவது அந்த இடத்துல ஒரு கிணறு இருக்குது, பார்த்துங்க. இந்த இடத்துல ஒரு கிரில் போடணும். கிணறு எல்லா ஊர்லேயுமே மூடி வச்சுருக்காங்க. இப்போ உள்ள கோயில்கள் எல்லாத்துலேயுமே மூடி வச்சுருக்காங்க. இங்கே ஓப்பனில் இருக்குது. அப்படியே வந்து நம்ம வெளியில் வந்தோம்னா மங்களாம்பிகை தனி சன்னதிக்கு போயிடலாம். அங்கே போய் தான் நான் சொன்ன அந்த பரிகாரம் 5 தீபம் 5 முறை வலம் வரணும். அவ்வளோதான், சிம்பிளான விஷயந்தான். செஞ்சு பாருங்கள். ஒன்றும் பெரிய செலவு கிடையாது. ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், அதான் மங்களாம்பிகை ஆலயம். பக்கத்துலேயே வந்து விற்கிறாங்க 5 தீபம். என்ன ஒரு 20 ரூபா 30 ரூபா தான் இருக்கும். வாங்கி அப்படியே தீபத்தை வந்து கொளுத்திட்டு அப்படியே 5 முறை வலம் வந்தீங்கன்னா நீங்கள் நினைத்த வரம் கிடைக்கும். இங்கே பாருங்கள், தீபாராதனை காட்டுறாங்க பாருங்கள். இதுதான் ஸ்ரீ மங்களாம்பிகை. உள்ளே போயிட்டு தீபம் ஏற்றிட்டு லெஃப்ட் சைடில் இருக்கும், அந்த இடத்துல தீபம் ஏற்றிட்டு அப்படியே இந்த கோயிலை வந்து ஒரு 5 முறை வலம் வந்தீங்கன்னா போதும். திருமணம் வந்து நடக்கும்னு நிறைய பேர் அனுபவத்தில் சொல்கிறாங்க. முயற்சி பண்ணி பாருங்கள். இப்போ வந்து என்னை பார்த்தா அதிகமான பேர் வந்து கல்யாணம் தான் ஆகலை அப்படின்னு தான் அதிகமான இளைஞர்கள் வந்து கூறுறாங்க. அவங்க வந்து இது மாதிரி ஒரு விஷயம் இங்கே பாருங்கள், பிள்ளைகள் வரத்துக்கு கூச்சப்பட்ட இது மாதிரி பெற்றோரும் அந்த பரிகாரத்தை செய்கிறாங்க, பார்த்துங்க. அது மாதிரி வந்து ஓரளவு இதெல்லாம் வர்றது மூலயமா நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. உங்களுக்கும் வந்து விரைவாக கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோயில்களுக்கு வந்து பாருங்கள். ரொம்ப ஒரு அழகான கோயிலுங்க. சூப்பராக இருக்குது. நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.